Daily. Taste the Daily. நான் வழக்கறிஞர் வினோத்குமார். நான் வந்து நாமக்கல் மாவட்ட நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன். கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்து நாங்கள் ஈழப் போராட்டம் இந்த மாதிரி இதில் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் 2009 நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து நான் சீமான் அண்ணன், மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல. நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை 15 வருஷமா வளர்த்திக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில எந்த ஒரு மரியாதையும் எதுவும் இல்லை, சொல்லி மரியாதை இல்லை. பிடிச்சா இருங்க, இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நாங்கள் நான் உட்பட மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகிறோம். சரி, இப்போ கரண்ட்ல என்ன பொறுப்பு? முன்னாள் மாவட்ட செயலாளர். முன்னாள் இல்லை, இப்போ மாவட்ட செயலாளர் டிக்ளேர் பண்றீங்க அப்படிதானே? ஆமா, இன்னைக்கு தான் டிக்ளேர் பண்றேன். இல்ல கரண்ட்ல முன்னாள் இந்த பொறுப்பு இல்லை, யாருக்கும் இல்லை பொறுப்பு. பொறுப்பு இல்லாம தான் கட்சி இருக்கு. ஆமா, தலைமை இல்ல தலைமை என்ன இதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சந்தித்து சங்கீனா நண்பருங்கிறாங்க. இப்ப அதாவது மதசார்பின்மை இது இல்லாம இருக்கிறது தான் தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப சங்கியை ஆதரிக்கிறான், அந்த மாதிரிலாம் ஒரு சில கொள்கைகள்லாம் இப்ப மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனால அதை கண்டிச்சு நாங்க சரி, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் விலகிட்டு வராங்க. இப்போ நீங்களும் விலக போறேங்கிறீங்க, என்ன ரீசன் சார்? சீமானுக்கு அதுதாங்க அவர் என்னன்னா, அவர் நினைச்சதுதான் இது சர்வாதிகாரமா செயல்படுறது. கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இப்ப நான் நினைச்சேன் என்னாலதான் கட்சி இதாகுது, மற்றவங்களால இதாகல, அதனால நீங்க விருப்பப்பட்டா இருங்க, இல்லைன்னா போங்க, நான் ஒருத்தர் இருந்தாவே கட்சி இருக்கும், பொறுப்பாளர்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப பொறுப்பெல்லாம் கலைச்சிட்டு இருக்கேன். இந்த இந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா? அதிருப்தி இருக்கிறாங்களா? இல்லை, ஆமா, எல்லாருமே அதிருப்தி தான் இருக்கு. நம்ம இப்ப என்னன்னா வெளிப்படையா நம்ம இதுக்கு மேலேயும் சுயமரியாதை இழந்து நம்ம நிக்க முடியாது, நம்ம வெளியே வந்துட்டோம். அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க எப்படி? தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதாங்க இருக்கு. இப்ப உங்களுக்கும் தகவல்லாம் தெரிஞ்சிருக்கு வந்துட்டு இருக்கோம். மாற்று கட்சிக்கு போற ஐடியா இல்ல, அது இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ணலங்க. இப்ப கூட இருக்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுதான் இதனால முடிவு. உங்க கூட எவ்வளவு பேர் விலகிருப்பீங்க? உங்க நாங்க இப்ப ஒரு 50 பேர் விலகி இருக்குங்க. ஆமா, இன்னும் எல்லாமே விலகுவாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய தலைமையோட செயல்பாடு கொடுத்து நீங்க தலைமைக்கு ஏதாவது தெரிவிச்சீங்களா? இல்ல, தொடர்பு கொள்ளவே முடியலங்க, எதுவும் பேசவே முடியல. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, எந்த விஷயத்துக்காக இது பண்ணாலுமே தொடர்பு கொள்ள முடியல. எவ்வளவு நாள் இது மாதிரி தலைமை தொலைவு? இப்போ ஒரு 2 வருஷமாவே கட்சி இப்படிதாங்க தலைமையை தொடர்பு இருக்கு. உங்களுடைய கருத்து அவங்க ஏத்துக்கல, சொல்லவே முடியல. முன்னாள் மாவட்ட செயலாளர்னா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? முன்னாள் நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மாவட்ட செயலாளர் இருக்குங்க. 2021 வரைக்கும் இருந்தீங்க. இப்பதான் பொறுப்பு எதுவும் இல்லை, யாருக்கும் எந்த பொறுப்பு இல்லை. அவரா மாத்திரம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? இல்ல, கட்சி மாவட்ட பொறுப்பு எல்லாமே கலைச்சிட்டாங்க. அவர் பாஸ்கர் எந்த பொறுப்பு யாருக்குமே எந்த பொறுப்புலையும் இல்லைங்க.